ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர் கைங்கரியம் செய்கின்ற ஒரு பெரும் பணியை செய்து வருகிறார். அன்றாட வேண்டிய அலங்கல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பின்னாடி அந்த சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன திரை அமைத்து அந்த திரைக்கு பின்னாடி இருந்து தான் கொண்டு வந்ததையெல்லாம் எடுத்து கொடுத்து இறைவனுக்கு அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து ஆர்ப்பரிக்கும் அழகை அனைவரும் பார்ப்பதற்கான அன்றாட பணியிலே ஈடுபட்டு வருகிறார். அங்கே தான் வந்து சேர்றாரு நம்முடைய பெருமான் நம்பி ஆரூரர். ஒற்றியூருக்கு வந்து சேர்றாங்க. ஏற்கனவே ஒற்றியூரில் இவருக்காக காத்திருக்கிற மாதிரி சங்கிலி நாச்சியாரும் இருக்கிறாங்க. அங்கே அவங்க மலர் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நம்பி ஆரூரர் சுந்தரர் பெருமானும் அன்றாடம் வந்து அன்றாடம்னா வந்த அன்னைக்கே பார்க்குறார். அந்த திரை ஒன்று போட்டு அந்த திரைக்கு பின்னாடி இருந்து மலர்களை எடுத்து சூடுகின்ற ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. முந்தை பிறப்பு முகிழ்க்க அந்த பெண்ணை லேசாக ஒரு நொடி பார்க்குறாரு. ஒரு மின்னலை கண்ட மாதிரியான ஒரு உணர்வு. அந்த முன் பிறப்பு அப்படிங்கிறது முகிழ்க்கும் இல்லையா, அது அங்கே முகிழ்க்கிறது. சங்கிலியை பார்த்த உடனே கண்டதும் காதல். ஏற்கனவே பறவையோட கல்யாணம் பண்ணி இல்லறம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது என்னன்னு கேட்டால் இந்த 2 பெண்களையும் இல்லறத்தோடு இருந்து அனுபவிக்கணும்னு சொல்லித்தான் பெருமான் சுந்தரரை தங்க அனுப்பியிருக்கிறார். அவர் அங்கே நினைத்த நினைப்பு இங்கு அவருக்கு இல்லறமாக நடக்கட்டும்ங்கிற ஒரு வேலை. அடுத்தாக்கில் தன்னை பாடுகின்ற நல்ல தமிழை நாளும் கேட்க வேண்டும் என்பது அடுத்த செயல். இறைவன் பார்க்கிறான். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி இந்த 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இதை வந்து இறைவனும் பார்க்கிறார். அங்கே போய் சங்கிலி வந்து சொல்கிறா, ஷேடியர்கிட்ட கேட்குறா, யார் அவர் தெரியலையே அப்படின்ட்டு. அவர் தாம்மா சுந்தரர் பெருமான், தம்பிரான் தோழர், வன் தொண்டர்னு இறைவனாலேயே அழைக்கப்பட்ட ஒரு பெருமகன், சிறந்த சிவனடியர், சிறந்த பக்தர். ஏன் அவரை பற்றி கேட்குறேங்க? இல்லை இல்லை, என் மனம் அவர் பால் ஈர்க்கப்படுகிறது, என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சங்கிலி சொல்கிறாங்க. இந்த நம்பியாரூரும் பக்கத்தில் யார் அந்த பெண் தெரியவில்லையே, எனது நெஞ்சிலே வந்து அமர்ந்து கொண்டாளே அப்படின்னு இவரும் பார்க்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து ஞாயிறிலிருந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இறைவனுக்கு அன்றாடம் மலர் கைங்கரியம் செய்கின்ற ஒரு அழகிய ஒரு சீமாட்டி அப்படின்னு சொல்கிற உடனே இவருக்கும் அந்த பெண்ணை பற்றிய எண்ணம், அந்த பெருமாட்டிக்கும் இந்த பெருமானை இந்த நமது நம்பியாரோரை பற்றிய எண்ணம் மனத்தில் துளிர்விடுகிறது. கொஞ்ச நாள் கூட இல்லை, கொஞ்ச நேரத்தில் பெருமான் சங்கிலிட்டு போய் சொல்கிறார், சங்கிலி அவன் நம்மவன், நம்பால் அன்புடையவன், அவன் உன்னை நினைக்கிறான், அவனோட உன்னுடைய நினைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. சங்கிலி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் பாகம் பெண்ணாள், ஒரு பக்கத்தில் பெண்ணை வச்சுருக்கிறீங்க, கங்கையே தலையில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 2 பெண் 2 மனைவி, உங்களுக்கு இது சாதாரணம், புரியுதுங்களா? இடப்பக்கம் பெண்ணை வைத்தாய், மேலே தலைப்பக்கமும் பெண்ணை வச்சுங்க, 2மே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏன்னா பெருமான் கடவுள், ஆனால் நாங்கள் சாதாரண மனிதர்கள். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டுது, பறவையோடு ஆரூரில் திருமணம் ஆயிட்டுது. இப்போ எப்படியா, இப்போ என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே வந்து தூது வர மாதிரி வரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியலை. ஏன்னா இவர் தான் திட்டமிடலை, இவர் தான் அந்த ஆக்ஷன் பிளான் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைம்மா சங்கிலி, நான் சொல்கிறத கேளு, நல்லவன் தான், என்ன பெரிய விஷயம், அப்போது உன்னை விட்டு பிரியாமல் இருக்கணும், அவ்வளோதானம்மா. பறவையை கல்யாணம் பண்ணிட்டாரு, இப்போ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் சொன்னாருன்னா உனக்கு இஷ்டம்னா எப்படின்னா என்னை விட்டு பிரியாமல் இருப்பாரா? கொஞ்ச நாள் கழிச்ச உடனே என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா
அவ்வளோதானே, உன்னை பிரியேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி வாங்கிடுவோம் அந்த ஆள்கிட்ட. என்ன சொல்கிற? ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேங்க. சரின்ட்டு மறுநாளைக்கு சன்னதிக்கு வருகிறார் சுந்தரர். அவர்கிட்ட சொல்கிறார், எப்பா சங்கிலிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம், ஆனால் ஒரே ஒரு இடத்துல இடிக்குது. என்ன? ஏற்கனவே பறவை கல்யாணம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. நான் ஒன்றும் சொல்லலைப்பா, யாரோ சொல்லியிருக்கிறாங்க பறவை கல்யாணத்தை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. முதல் கல்யாணம் அங்கே, ரெண்டாம் கல்யாணம் எங்கேயான்னு கேட்குறா. நான் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா, சரிம்மா, உன்னை விட்டு பிரியாமல் இருந்தால் சரிதானே அப்படின்னா. ஆமாண்ணா. அப்போது ஒன்று பண்ணுங்க, ஒரு சின்ன சத்தியம் வாங்கிடுங்கன்னு அந்த அம்மா சொல்கிறா. என்ன செய்கிறது? சுந்தரருக்கு அந்த மோகத்தில் சொல்கிறாரு, சத்தியம் தானே பண்ணிடலாம். எப்போ நல்லா யோசனை பண்ணிக்கோ, சத்தியம்னா சத்தியம், அது மீறக்கூடாது, அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் ஏதாவது உனக்கு இஷ்டப்படி ஏதாவது சத்தியத்துடைய முறையை மாற்றி கித்தி பின்னாடி ஏதாவது அவஸ்தையிலேருந்து மீள்றதுக்கு வழியாக இப்போவே ஏதாவது இந்த கிளாஸை போடுறா இருந்தால் போட்டுக்கோங்கிறார். இவர் சொல்கிறான், சுந்தர பெருமான் சொல்கிறாரு, ஐயா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் ஒன்று பண்ணுங்க, நான் சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது இந்த சன்னதியில் நீங்கள் இருக்காதீங்க. என்ன? நீங்கள் வெளியே போயிடுங்க. அப்போ சத்தியத்துக்கு ஒன்றும் பலன் கிடையாது. நீங்கள் இல்லாத இடத்துல நான் சத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி இருங்க, நாங்கள் சத்தியம் பண்ணிடுறேன். பார்க்குறாரு பரவன், நம்ம உடம்பு மோசமாக இருக்கானே அந்த பையன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு சங்கிலிகிட்ட போய் சொல்கிறாரு. அம்மா சங்கிலி, ஒரே நாள் ராத்திரியில் 2 தடவை பார்க்குறாரு சங்கிலியை. அங்கே எப்படி பறவைக்கு 2 தடவை தூது போகிறாரோ அது மாதிரி அந்தம்மா சொல்கிறாங்க, எதுக்கையா சத்தியம் சொன்னாச்சரிதான் ஐயாங்க. இல்லை இல்லை சத்தியம் பண்ணிவிடு, ஆனால் ஒன்று பண்ணு. அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, சத்தியம் பண்ணும்போது என்னை அந்த சன்னதியை விட்டு வெளியே போயிடுங்க, சத்தியத்துக்கு பலன் இருக்காதுங்க. நீ என்ன பண்ணுன்னா, நான் பக்கத்தில் இருக்கிற மகிழ மரத்தடியில் போய் இருக்கிறேன். பக்கத்தில் மகிழ மரம் இன்றைக்கி இருக்குது திருவொற்றியூரில். அந்த மகிழ மரத்தில் இருக்கிறேன். நீ என்ன சொல்லி, சத்தியங்கள் சன்னதியில் வேண்டாம், பேசாமல் அந்த மகிழ மரத்தடியில் சத்தியம் பண்ணி கொடுன்னு போதும். ஏன்னா நான் அங்கே தானே இருக்க போகிறேன், புரியுதா? எப்படியும் சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணுற இடத்துல நான் இருக்கணும். அவன் சன்னதியில் இருக்காத அப்படின்னா சன்னதியில் அவன் சொல்கிற பேச்சை கேட்டு நான் சன்னதியில் இல்லாமல் மகிழ மரத்துக்கு போடுறேன். நீ சொன்ன பேச்சை கேட்டு மகிழ மரத்தில் அவனுடைய சத்தியத்தை கொடுக்கறதுக்கு நீ கேட்டுக்கோ. அவர் இங்கே வந்த உடனே என் முன்னாடி சத்தியம் நடக்கும், ஓகேயா அப்படிங்கிற. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சாமி சிவபெருமான் பண்ணுற வேலையை பண்ணுற மாதிரி இவர் தெரியலையே, இவர் ஏன் சுந்தரருக்கு இவ்வளோ தூரம் வக்காலத்தை வாங்குறாருன்னு அந்த அம்மாவுக்கு புரியலை. ஒரு சாதாரண மனுஷங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாருன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து, நானும் சின்ன பிள்ளை, என்னையும் ஒரு பொருட்டாக நினச்சி எங்கிட்ட எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகிறாரே சிவபெருமான்னு ரொம்ப அருமையாக பாருங்கள். இதெல்லாம் எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த மதத்தில் நடக்கும்? அது இந்த சைவத்தில் தான் நடக்கும். எளிவந்த பிரானாக பெருமான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஏன்? அது என்னன்னே சொல்ல முடியாது. திருவிளையாடல். இந்த திருவிளையாடலால் நாட்டுக்கு 4 பாட்டு அதிகம் கிடைக்கும், சிவபெருமானுக்கு 4 பதிகம் அதிகம் கிடைக்கும் சுந்தரர்லேருந்து. அவ்வளோதான். விடுகிறது, இவருக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி இங்கே வராங்க. எங்கே வராங்க? சன்னதிக்கு சத்தியம் வாங்கணுன்ட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அதெல்லாம் வேணாங்க சங்கிலி, ஒரு சும்மா ஒரு பாவலா, அதெல்லாம் வேணாங்க சத்தியம். இல்லை இல்லை நான் சத்தியம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற. அவருக்கு தான் தைரியம். என்னன்னு கேட்டால் சன்னதியில் தான் சாமி இல்லையே, அதெல்லாம் வேணாம், சன்னதியில் சத்தியங்கள் வேண்டாம் ஐயா, பக்கத்தில் மகிழ மரம் இருக்குது, அங்கே வாங்க போவோம், அங்கே எனக்கு அந்த மகிழ மரம் சாட்சியாக சத்தியம் பண்ணி கொடுங்க போதும் அப்படிங்க. என்னடா அது மகிழ மரத்தில் பெருமான மறைஞ்சிருக்க சொன்னால் இவன் அந்த இடத்துக்கே கூப்பிடுறாளே, என்ன விஷயம்னு தெரியலையே, ஆகா சாமி பண்ணுற வேலை தான் இதுன்னு சொல்லிட்டு வேறு நம்ம என்ன செய்கிறது? இப்போ போய் இவங்களுடைய பழைய திட்டங்களெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட பேசினா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு சரி வா போகலாம், பெருமானே என்னை ஆட்கொண்ட விதம் இதுதானா அப்படின்னு நூலாகி அங்கே போய் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் நடக்குது. திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரோடு திருமணம் நடக்கிறது. 2வது கல்யாணம்.
கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிறார். இல்லறம் இனிதே போகிறது. அங்கே பறவைக்கும் தெரிஞ்சு போச்ச விஷயம், அது வேறு, அது அப்புறம் இருக்க கதை. வசந்த காலம் வருகிறது. இலையுதிர் காலம் போய் வசந்த காலம் வருகிறது. அந்த திருவாரூர்லேருந்து வந்த தென்றல் திரு ஒற்றியூரில் வந்து வீசுதான். அந்த தென்றல் காற்று இவருடைய உடம்புல பட்ட உடனே சுந்தரருக்கு, ஆகா, ஆரூர் பெருமானை வசந்த கால உற்சவத்தில் காணாமல் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிறாரு. மறு நிமிஷமே துண்ட உதறி தோளில் போட்டுட்டு கிளம்பிட்டார் ஆரூரை பார்க்க. இதில் பெருமானுக்கு பெரிய வருத்தமெல்லாம் கிடையாது, கிளம்பிட்டார். சங்கிலிக்கு தான் இதில் பெரிய வருத்தம். சங்கிலி அப்புறம் என்ன ஆனாருங்கிறது பெரிய புராணத்தில் பதிவும் இல்லை. ஊரை விட்டு கிளம்பி திருவொற்றியூர் எல்லையை தாண்டின உடனே இவருக்கு 2 கண்ணும் பறி போயிடுது. சத்தியத்தை மீறிய கதையினால் இவரது 2 கண்ணிலும் ஒளி விலகுகிறது. நம்ம எல்லாரும் கேட்கலாம், நாட்டில் 1000 சத்தியம் பண்ணுறமையா, நமக்கெல்லாம் நிதானமாக நேர்மையாக கண் இருக்குது, இவருக்கு ஏதாச்சும் ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை மீறினானே சிவபெருமான் எதுக்கு இந்த கண்ணை பிடிங்கிட்டான் கேட்குறாங்க. அதாங்க என்ன விஷயம்னா, இதில் என்ன செய்தி என்றால், சுந்தரரை திரும்பவும் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும். அங்கே பக்கத்தில் அவருக்கு விபூதி கைங்கரியம் பண்ணுறவர் சுந்தரர். அந்த 2 பெண்களை பார்த்த வினை தீரணுங்கிறதுக்கு பூலோகத்துக்கு அனுப்பிச்சார். அந்த 2 பேரையும் கல்யாணம் பண்ணி திரும்பவும் அவரை கூட்டிகிட்டு கைலாயத்துக்கு போகணும். இங்கே சத்தியம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அந்த சத்தியத்தை மீறுகின்ற நிர்பந்தமும் வந்தாச்சு. அப்போது வினையை சேர்த்துக்கிறார் இந்த சுந்தரன். இந்த பிரிவில் இருக்கிற வினையை இந்த பிரிவிலே தீர்த்தா தான் கைலாயத்துக்கு அவர் திரும்ப முடியும். அப்போ அந்த வினையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி? அந்த சத்தியத்தை மீறியதற்காக அந்த கண் பார்வை இழந்தால் இவ வினை தீர்ந்து போச்சு. சத்தியத்தை மீறிய வினை கண் பார்வை இழந்ததாலே தீர்ந்தது. கொஞ்ச நாளைக்கு அவர் கண் பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த வினை தீர்ந்தது. திரும்பவும் இவர் கைலாயம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அப்படிங்கிறத இறைவன் திட்டமிட்டு கண் பார்வை எடுத்தார். கண் பார்வை இல்லாமல் இவர் வந்து அப்படியே தடுமாறி வந்து இங்கே முல்லைவாயிலுக்கு வரார். முல்லைவாயிலில் பாடுறார், என்னப்பா அது உன்னுடைய பெருமை இதுதானா, நான் கண் இல்லாமல் பண்ணிட்டியே, நீ என்னப்பா இருக்கிறன்னா, நீ இருக்கிறியாப்பான்னு கேட்குறாரு. உளும் போகிருங்கிறார். இருக்கிறேன், அதிகமாக பேசாத, போயிட்டே இருங்கிறார். போய் பக்கத்தில் இருக்கிற பூண்டி, இன்றைக்கு பூண்டி திருக்குளமாக, பூண்டி வந்து நீர்க்குளமாக இருக்கிறது. அந்த பூண்டிக்குள்ளே வெண்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கோயில். இன்றைக்கி அந்த கோயில், இந்த குளத்துக்குள்ளே அந்த சிவலிங்கம் இருக்குது, அதை எடுக்க முடியல. வெளியே ஒரு காரைக்குடி நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து வெண்பாக்கம் என்ற புதிய அழகான ஒரு கோயிலை கட்டி இருக்கிறார்கள். அங்கே வந்து பெருமான் இருக்கிறார். அங்கே வந்து வணங்குறார். போகிற வழி அவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். போய் திருவாரூர் போகணும். வர வழியில் வெண்பாக்கத்தில் வணங்குறாரு. வெண்பாக்கத்து பெருமானும் சொல்கிறாரு, எப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது, இந்தா கையில் ஒரு கோலை கொடுத்து இந்த கோலை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. கோல் பெற்ற பெருமானும் நேராக காஞ்சிபுரத்துக்கு வராரு. காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி தாயை வணங்குறாரு. ஏகாம்பரேஸ்வரர் போய் பார்க்குறாரு. ஏகாம்பரே, உன்னை நான் நாளெல்லாம் வணங்கியதற்கு எனது கண்ணை எடுத்துக்கொண்டாயப்பா என்னங்கிறாரு. தாயாயிற்றே காமாட்சி, அவங்களுக்கு தாங்க முடியாத துக்கம், இந்த பிள்ளையோட கண்ணை பிடுங்கிட்டார பெருமான்னு சொல்லிட்டு, இறைவனில் ஒரு பாதி காமாட்சி, இறைவனில் ஒரு பாதி சக்தி இடப்பக்கம். அப்போ இடப்பக்கத்தில் இருக்கிற சக்தியாகிய தாய் இறக்கப்பட்டு இவருக்கு ஒரு கண்ணை வணங்குகிறார். இவருக்கு இடக்கண் தெரிகிறது. அப்போது இவர் நினைக்கிறார், எனக்கு ஒரு கண் தந்தாயம்மா தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வணங்கிட்டு போகிற வழியெல்லாம் தலங்களை வணங்கி 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 போயிட்டு போகிற வழியில் ஒரு இடத்துல அவருக்கு வந்து உடம்பில் நோய் வருகிறது. இந்த இடக்கண்ணை பெற்ற பெருமகனார் சுந்தரரும் அடியர் பின்னாக ஆரூர் திக்காக ஆரூரை நோக்கி போகிறார். நெடிய வழித்தலமெல்லாம் தான் கண்டு படிக்கும் பதிகங்கள் பலவாக வடித்த அந்தியும் நண்பகலும் என்றே பதிகம் கண்டு
நாடும் மனம் வாட எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே, எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே பாடுவார் பக்கத்து ஆமாத்தூர் வணங்குவார். அழகரை ஆடுவான் காண திரு நல்வாயில் அறத்துறை பதிசேர்ந்து காடுரையானை கல்வாய் அகிலும் என்ற திருப்பதிகம் பாடி சாதித்து சின்னாள் அங்கு தங்கி புறப்பட்டு நீடித்த பொன்னி வழி ஆற்று நீர் ஆடி தேடி ஆவடு துறை வருவார். எதிர்வொரு அடியராக திருவணங்கி கங்கைவாள் சடையா என்று பாடி ஒரு கண்ணிலேன் இங்கனக்கு யார் உறவு பொறுமி நின்று திருத்துருத்தி அடைவார். பிறகு தன் பிணி சொல்லி அருகுல குளம் காட்ட, அதுக்குள்ளே இவருக்கு உடம்பில் ஒரு சின்ன நோய், தோல் நோயின்னு நினைக்கும். வந்த உடனே அந்த கண் போனது போக ஒரு கண் கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் உடம்பில் சற்று பிணி காண, பிறகு தன் பிணி சொல்லி அருகுல குளம் காட்ட, இறைவன் வந்து குளத்தில் போய் முழுகுப்பா எல்லாம் சரியாயிடுங்கிறாரு. அருகுல குளம் காட்ட உருகி இதில் மூழ்க பிணி மறையும் என்ன இறைவணங்கி காட்டிய வடகுளம் மூழ்க இடைவந்த நோய் அகன்று திருமேனி ஒளி வீச அடைவேற்றில் அனைவருமே மகிழ துணிமாற்றி உடை புதிதாக கோவில் புக்கி மின்ற மாமேகம் என்றே பாடுவார். மறவா கருணை எண்ணி இங்கு விட்டு உறவாக ஈசனின் கோயில் பல வழிபட்டு பிறந்தாலும் திருவாரூர் பிறக்க நன்று என சிறந்த ஊர் கண்ணெதிரே கண்டார். கண்ணொன்றில் காண காட்சியும் நிறைவிலாதே மண் வீழ்ந்து மயங்கி விம்மியவர் மாலை வர மன்மீகர் எண்ணத்தில் திருப்பறவையுன் மண்டலியை தூவா யாதொன்று என பண்பாடி பரமனையே கண்வழங்க பலபாடி, இன்னொரு கண்ணும் கூடுறா அப்படின்னு கேட்டு கெஞ்சுறாரு, கூத்தாடுறார். கண்வழங்க பலபாடி வேண்டி அர்த்தயாம காலத்து மூலட்டானரையே தொண்டருடன் சேவிக்க தண்டனிட்டே இன்னிசையில் குறுகுவாய என துவங்கி வருத்தமொடு வந்திப்பாய் வெளியான பாடலிலே பெருத்த அடியரோடு தேவாசிரிய மண்டபம் வணங்கி கருத்த காருலவு கோபுரம் கண்டே பணிந்து கருத்த கார் உலவு கோபுரம் கண்டே பணிந்து திருப்பூங்கோயில் திருப்புனிதர் கண்டு துயர்கடல் அடியேனை எடுத்து கரையேற்பாய் என அயர்வேனின் முழுக்கண்ணும் அருள் செய்யவே உயர் ஈசன் பெருமை தரு மீளா அடிமை சாற்றி பைநீர் கண்வழிய அடிமையாய் பணிவார். நெற்றிக் கண்ணானும் நெடிய தன் அடியனுக்கே முற்றிய கருணையிலே முழு பார்வை பெற்றிட பாலித்த பெருமகிழ்வில் இரு கண் வெறித்தே புற்றிடத்தான் நோக்கியே பூரித்து பாடுவான் அரூரர். பூரித்து பாடுவார் அரூரர். 2 கண் பார்வையும் கொடுத்தாச்சு. ஏற்கனவே ஒரு கண் பார்வை காஞ்சிபுரத்தில் கிடைச்சிது, அடுத்த கண் பார்வை இங்கே அரூரில் கிடைக்குது. பல முறை இதுக்கு பல பதிகங்கள் பாடி அதுக்கப்புறம் இந்த கண் கிடைக்குது. பன்முறை மண் வீழ்வார் பன்முறை செய்வார். பன்முறை மண் வீழ்வார், பல முறை தரையில் விழுந்து வணங்குறார். பன்முறை செய்வார், ரொம்ப அழகான பண்ணை முறையாக செய்வார். கண் பருகும் அவன் அழகை கதறியே பேசுவார். கண் பருகும் அவன் அழகை கதறியே பேசுவார். வன்தொண்டன் பார்வை பெற்ற இரு கண்ணும் முன்னின்று வழிபட்டு மனம் நிறையும். வன்தொண்டன் பார்வை பெற்ற இரு கண்ணும் முன்னின்று வழிபட்டு மனம் நிறையும். சிவக்கொழுந்தை வணங்கி பின்புறமாய் தவம் சூழ் தேவாசிரியம் அருகனைவார். சிவம் என்னும் பறவையும் சுந்தரர் காணாதே அவதியாகி மனம் வாட கவலை மிக ஓங்க பறவை நாச்சியாருக்கு சுந்தரர் வந்தாச்சுங்கிற செய்தி தெரிஞ்சு போச்சு. சங்கிலியை அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அதை விட்டு போட்டு இங்கே வந்துட்டாரு. 2 கண்ணும் போச்சு, திரும்பவும் 2 கண்ணும் வந்தது. இப்போ எங்கிட்ட நம்மக்கிட்ட வருவார், என்ன பண்ணலான்னு அவன் ஒரு துக்கத்தோட ஒரு அவதியோட ஒரு பதறிய மனத்தோடு அமர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இவருடைய பரிசனங்கள் இவருடைய அடியார்கள் எல்லாம் போய் அம்மா சுந்தரர் வந்துட்டார், அவரை அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம், பெண்கள் கோபம்தான் நமக்கு தெரியுமே. அந்த அம்மாவுக்கு ஒரு கோபம், பெருங்கோபம். என்னை விட்டுட்டு அங்கே போனார், தலையாத்திரை தானே போனார்னு நினச்சேன். அங்கே போய் நான் இருக்க சங்கிலியை எப்படி கல்யாணம் பண்ணலாம்?
அதுக்கப்புறம் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டார், படட்டும். நான் அவரை இங்கே அலோவ் பண்ண மாட்டேன், நான் இங்கே அவரை அனுமதிக்க மாட்டேன், போங்க, தயவுசெய்து போயிடுங்க. இல்லை நீங்கள் போகிறீங்களா, நான் என்னை வன்கொலையாக நான் இறந்துவிடவா அப்படின்னு கேட்குறாங்க. பையந்து போயிடுறாங்க. போய் சுந்தரர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா அந்த அம்மா உங்களை சேர்த்துக்கிற மாதிரி ஐடியா இல்லைன்ட்டு. இவரை தான் இருக்கவே இருக்கிறாரு பெருமான். பெருமானே என்னங்க இது பறவை இந்த மாதிரி சொல்கிறான், கவலைப்படாத சுந்தரா, வந்துட்டார் பெருமான் வந்துட்டார். இந்த ராத்திரியில் நான் போய் இந்த அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு போகிறாரு. சிவபெருமானாவே போல அந்த திருக்கோயில் பூஜகர் மாதிரி அர்ச்சகர் மாதிரி போகிறார். போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த அம்மா கதவை திறந்து ராத்திரியில் 12 மணிக்கு மேலே திருக்கோயிலை அர்ச்சகர் நம்ம வீட்டு கதவை ஏன் தட்டுறாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, அம்மா சுந்தரன் காத்திருக்கிறான், நம்ம வீட்டு புள்ள அது எதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், விட்டுடு, இனிமேல் இங்கே தான் இருப்பான், சங்கிலியை விட்டுட்டு இங்கே வந்துட்டான், இனிமேல் இங்கே தான்மா இருப்பான், கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன், அவரை வரவிடு. ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டியாமே? ஆமையா முடியாதுன்னு தான் சொன்னேன்.